வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். இந்த வீடியோ பதிவில் உங்களுடைய எக்ஸல் ஃபைலில் இந்த மாதிரியான வேல்யூ இருந்ததுன்னா இதை எப்படி நம்ம வேர்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 லேக்ஸ்ன்னு இருக்குது. இமிடியேட்டாக இந்த இடத்துல உங்களுக்கு 400,000 நம்மளுக்கு ஐஎன்ஆர் அப்படின்னா இந்தியனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் நம்மளுக்கு இந்தியன் ருபீஸில். அதே மாதிரி இமிடியேட்டாக நான் ஒரு வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 100 நான் கொடுத்த உடனே இமிடியேட்டாக எனக்கு இங்கே வேர்ட்ஸில் கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு 100 நம்மளுக்கு வரும். அதே 1000 நம்ம அப்டேட் பண்ணும்போது இமிடியேட்டாக இந்த நம்பர் நம்மளுக்கு வேர்ட்ஸில் கன்வெர்ட் ஆகுது. இந்த அவுட்புட் கொண்டு வரதுக்கு என்ன விபிஏ கோட் நம்ம பயன்படுத்த போகிறோம் அண்ட் இந்த ஆப்ஷனை எப்படி நம்ம மல்டிபிள் எக்ஸல் ஃபைல்ஸில் பயன்படுத்தலாம் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ பதில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எக்ஸல் விபிஏ பவர் பிஐ எஸ்கியூஎல் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸில் கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்க. முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களுடைய எக்ஸல் ஃபைல் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வேர்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வேல்யூக்கு அடுத்து இருக்கக்கூடிய காலமில் ஈக்குவல் ஸ்பெல் நம்பர்ன்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன் பை யூசிங் விபிஏ கோட். பட் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் இப்போ உங்களுடைய எக்ஸல் ஃபைல் இருக்காது. பட் ஆனால் இந்த வீடியோ பதிவில் இது எப்படி கொண்டு வரதுன்றதை பற்றி தான் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்பெல் நம்பர் ஓப்பன் பேரென்தசிஸ் கொடுத்துக்கிறது இந்த இடத்துல அந்த வேல்யூ செலக்ட் பண்ணி அப்படி க்ளோஸ் பேரென்தசிஸ் என்டர், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துறதில்ல. இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லா வேல்யூக்கும் இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாமே நம்மளுக்கு வேர்ட்ஸில் கன்வெர்ட் ஆகிடும். ஆனால் இதையே ஒரு நியூ எக்ஸலில் இந்த ஃபங்க்ஷன் பயன்படுத்த முடியுமா? ஸோ கண்ட்ரோல் என் கொடுத்து ஒரு நியூ எக்ஸல் ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஈக்குவல் ஸ்பெல்ன்றது நான் டைப் பண்ணுறேன். பட் ஆனால் வரல. எதனாலனா இந்த விபிஏ மேக்ரோ கோட் வந்து ஒரு எக்ஸல் ஃபைலில் மட்டும் தான் இருக்குது. இது எப்படி மல்டிபிள் எக்ஸல் ஃபைலில் கொண்டு வரதுன்றதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த ஹெட்டரை நான் எடுத்துக்கிறேன். கிளிக் ஆன் டெவலப்பர் டேப், விசுவல் பேசிக். இந்த புக் 6ன்ற ஃபைலுக்கு கீழே நியூ மாடல் நம்ம கிரியேட் பண்ணணும். கிளிக் ஆன் இன்சர்ட் அண்ட் நியூ மாடல். இந்த இடத்துல நம்ம கோடை நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த தேவையான கோடை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்களும் அப்படியே காப்பி பண்ணி டேரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு சேஞ்சஸும் இதில் நீங்கள் பண்ண தேவையில்லை. அடுத்தது கிளிக் ஆன் சேவ். சேவ் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபைலை வந்து நீங்கள் எங்கே சேவ் பண்ணுமோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. மேக் ஷுர் இந்த சேவ் ஆஸ் டைப் வந்து மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்காக இருக்கணும். எக்ஸ்எல்எஸ். இதில் ஃபைல் நேம் நான் இப்போதைக்கு சேஞ்ச் நம்பர்ஸ் இன்டூ வேர்ட்ஸ் நான் கொடுத்துட்றேன். அண்ட் நவ் கிளிக் ஆன் சேவ். இப்போ எந்த சேஞ்சஸும் பண்ணாத அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கோடை ஆட் பண்ணி ஃபைல் சேவ் பண்ணதுக்கு அடுத்தது ஈக்குவல் ஸ்பெல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்களா. இப்போ உங்களால் இந்த நியூ ஃபங்க்ஷன் ஆட் ஆகிறத பார்க்க முடியும். ஓப்பன் பேரென்தசிஸ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பேரென்தசிஸ் அண்ட் என்டர் கொடுத்த உடனே இம்மிடியேட்டாக உங்களுடைய இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே அப்படியே வேர்ட்ஸை கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இதை நீங்கள் அப்படியே அப்டேட் பண்ணலாம். அடுத்தது முக்கியமான ஒரு ஸ்டெப். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னால் எல்லா நியூ எக்ஸல் ஃபைலில் பார்க்க முடியுமா? இப்போ புதுசாக ஒரு எக்ஸல் ஃபைல் நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன், புக் 8ன்னு. இப்போ இந்த இடத்துல நான் ஈக்குவல் ஸ்பெல் நம்பர் நான் டைப் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இங்கே பார்க்க முடியாது. எதனாலனா அது மேக்ரோ இந்த ஒர்க் புக்கில் மாத்திரம் அப்டேட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இப்போ இந்த எல்லா ஒர்க் புக்லேயும் அந்த ஃபங்க்ஷன் நான் கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபைலை மறுபடியும் சேவ் ஆஸ் பண்ணணும். சேவ் ஆஸ் அண்ட் ப்ரௌஸ். மேக் ஷூர் இந்த எக்ஸல் மேக்ரோ எனேபிளுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய எக்ஸல் ஆட்-இன் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் சேவ். இப்போ உங்களுடைய நியூ எக்ஸல் ஒர்க் புக்கை போயிட்டு இந்த இடத்துல ஃபைல் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆட்-இன்ஸில் கிளிக் ஆன் கோ. நவ் கிளிக் ஆன் ப்ரௌஸ். நீங்கள் இப்போ ஒரு ஃபைல் வந்து ஆட்-இனில் சேவ் பண்ணியிருப்பீங்க, சேஞ்ச் நம்பர்ஸ் இன்டூ வேர்ட்ஸ்ன்னு. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஓகே கொடுத்த உடனே இமீடியட்டாக உங்களால் அந்த ஃபைல் இங்கே பார்க்க முடியும். சேஞ்ச் நம்பர்ஸ் இன்டூ வேர்ட்ஸ்ன்ற நியூ ஃபைல் நம்மளால் பார்க்க முடியும். Now you click on OK. Click on enable content. ஒருவேளை கேட்டதுன்னா இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம இங்கே அப்டேட் பண்ணலாம். 29,000 அப்டேட் பண்ணுறேன். Now இதை it converts to words. Equal spell number, open parenthesis, select this value and close parenthesis, enter. கொடுத்த உடனே இமிடியேட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே நம்மளுக்கு வேர்ட்ஸில் கன்வெர்ட் ஆகிடும். 29,000 INR. ஸோ இந்த ஃபார்மெட்டும் இதை வந்து ருபீஸ்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா, உங்களுடைய எக்ஸல் ஃபைலில் என்ன ஃபைல் சேவ் பண்ணியிருக்கேன் இதில் போயிட்டு விசுவல் பேசிக், இந்த சேஞ்ச் இங்கே இருக்கக்கூடிய சேஞ்ச் நம்பர்ஸ் இன்டூ வேர்ட்ஸ் ஒர்க் புக் ஃபைலில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐஎன்ஆர். ஸோ இதை அப்படியே ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். இந்த டேட்டா ஃபுல்லுமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்து இந்த ஐஎன்ஆருக்கு பதிலாக ரீப்ளேஸ் வித் டாலர்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ட்
click on replace all. Immediately எல்லாமே நமக்கு replace ஆயிடுச்சு. Now I'll click on close this and save this file. இருக்கக்கூடியதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் டைப் பண்ணலாம். ஸ்பெல் நம்பர், select this and close parenthesis. அமேசிங் இல்லை? ஸோ இப்படி தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே நம்பர்ஸ் எல்லாம் வேர்ட்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு முழுமையாக நம்புறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.